அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இஸ்லாத்தின் அடிப்படையான கேள்வி பதில்களை பற்றி நாம் தெரிஞ்சு கொள்ளலாம். முதலாவது கேள்வி, நாம் யாருடைய அடிமைகள் அப்படின்னா நாம் அல்லாஹ்வின் அடிமைகள் அப்படின்னு நம்ம சொல்லணும். இரண்டாவது, அல்லாஹ் என்றால் யார் அப்படின்னா நம்மையும் அனைத்து உலகையும் படைத்தவனே அல்லாஹ். மூன்றாவது கேள்வி, நாம் யாருடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னா நாம் அல்லாஹ்வின் தூதர் இறை தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லணும். நான்காவது கேள்வி, இறை தூதர் என்றால் யார் அப்படின்னா மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக அல்லாஹ் யாரை அனுப்பினானோ அவரே இறை தூதர் ஆவார். ஆறாவது கேள்வி, நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாய், தந்தை, பாட்டனார், முப்பாட்டனாருடைய பெயர்கள் என்னன்னா அவர்களுடைய தாய் பெயர் ஆமினா, தந்தை பெயர் அப்துல்லா, பாட்டனார் பெயர் அப்துல் முத்தலிஃப், முப்பாட்டனார் பெயர் ஹாசிம் என்று சொல்ல வேண்டும். ஏழாவது கேள்வி, இறை தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே பிறந்தார்கள் என்றால் நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதினா என்ற ஊரில் பிறந்தார்கள். ஈமான் என்றால் என்ன அப்படின்னா நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம் இருந்து எதை அறிந்து மனிதர்களிடம் சொன்னார்களோ அதை மனதால் நம்பி நாவினாலும் சொல்வதற்காக ஈமான் என்று பெயர். இஸ்லாம் என்பதன் பொருள் என்னன்னா அல்லாஹ்வின் கட்டளைகளை ஏற்று அதன்படி செயல்படுவது இஸ்லாமின் பொருளாகும். கலிமா என்றால் என்ன அப்படின்னா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதே கலிமாவாகும். கலிமாவின் பொருள் என்னன்னா வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதராக இருக்கிறார்கள் என்று கூறுவது.